தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை, தூத்துக்குடி, திருவாரூர், தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. தொடர் மழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் உத்தரவு. விருதுநகர் மாவட்டத்தில் மழை பெய்யும் பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது தலைமை ஆசிரியர்கள் முடிவு எடுத்துக் கொள்ளலாம். பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவு. தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் அனைத்து அருவிகளிலும் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு செல்ல 2வது நாளாக பக்தர்களுக்கு தடை. தொடர் கனமழை காரணமாக நெல்லை மாவட்ட வனத்துறை அறிவிப்பு. மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வரும் வாக்காளர்கள். ஜார்க்கண்டில் சட்டப்பேரவை தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்து வரும் பொதுமக்கள். இசையமைப்பாளர் AR ரகுமானை பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவிப்பு. 29 ஆண்டு கால மன வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக கருத்து. இந்த தருணத்தில் எங்களது தனி உரிமைக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும். AR ரகுமானை பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவித்துள்ள நிலையில் அவர்களது மகன் அமீன் உருக்கமான பதிவு. ரஷ்ய அதிபர் புதின் விரைவில் இந்தியா வரவுள்ளதாக தகவல். தேதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என அறிவிப்பு. நவம்பர் 24ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதை முன்னிட்டு மத்திய அரசு அழைப்பு. LIC இணையதள முகப்பு பக்கம் இந்தி மொழியில் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். இந்தியாவின் பன்முகத்தன்மையை மிதித்து பலவந்தமாக கலாச்சார மொழி திணிப்பு நடத்துவதை ஏற்க முடியாது என காட்டும். LICயின் இணையதள முகப்பு பக்கம் இந்தியில் இருந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். எங்கு, எதில், எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. LIC இணையதள முகப்பு இந்தியில் மாற்றப்பட்டிருப்பது ஒருவிதமான இந்தி திணிப்பு என முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் கருத்து. LIC தமிழ் இணையதளத்தை உருவாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிக்கை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்தியில் முகப்பு பக்கம் இருந்ததாக LIC விளக்கம்.
வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு வருந்துவதாகவும் பதிவு. அதிமுக கூட்டணிக்கு வருபவர்கள் 20 சீட் 100 கோடி வேண்டுமென அரிசி விற்பது போன்று பேரம் பேசுகின்றனர். கட்சி கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பரபரப்பு பேச்சு. சும்மா வரான் 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, வேலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் பணியில் ஈடுபடவில்லை எனில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் எதிர்க்கட்சியாகவே இருக்க நேரிடும். திருச்சி கள ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. கருத்து வேறுபாடுகளை மறந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு வாழ்வா சாவா போராட்டம். அரியலூரில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் KP முனுசாமி பேச்சு. அதிமுகவுடைய கௌரவம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழ், இது எல்லாம் காப்பாற்றப்படணும்னா 2026 நாம் வெற்றி பெற்றால்தான் நமக்கு எதிர்காலம். அதிமுகவுடன் கூட்டணி வைக்காத கட்சிகள் காலி டப்பா என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சனம். துணை முதல்வர் பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் தகுதி இல்லாதவர் என்றும் சாடல். அனைவரும் வெற்றி பெறுவார்கள். எங்களோடு கூட்டணியிலே வருகிற கட்சிதான் எதிர்க்கட்சியாக, பிரதான எதிர்க்கட்சியாகவும் வரும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க பாஜக பல்வேறு பகீரத முயற்சிகளை செய்வதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாஜகவுடன் தான் சேர்ந்தாக வேண்டும் என்ற நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்கி வருவதாகவும் விமர்சனம். மிகவும் நெருக்கடியான ஒரு காலம்தான். அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி வைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகளை, பகீரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை CBIக்கு மாற்றப்படுமா? இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு MK ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் செயற்குழு பொதுக்குழு தொடர்பாக ஆலோசிக்க திட்டம். சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை செல்லும் மின்சார ரயில்கள் பராமரிப்பு பணி காரணமாக பகுதியாக ரத்து. இன்று முதல் 3 நாட்களுக்கு மதியம் 3 மணி நேரம் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சேலத்தில் உடற்பயிற்சி செய்த உடற்பயிற்சி கூட உரிமையாளர் உயிரிழந்த சம்பவம். உயர் இரத்த அழுத்தம் இருந்த நிலையில் அளவிற்கு அதிகமாக உடற்பயிற்சி மேற்கொண்டதால் உயிரிழப்பிற்கு காரணம் என தகவல். கோவையை சேர்ந்த கூடைப்பந்து வீராங்கனை ரயிலில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதால் உயிரிழந்ததாக வெளியான தகவலுக்கு போலீசார் மறுப்பு.
வீராங்கனைக்கு ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் விளக்கம். நாகை அருகே கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் மானாவாரி விளைநிலங்களுக்குள் புகுந்த கடல் நீர். 100 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் அழுகி சேதம். திரைத்துறையினர் அரசியல் பேசாமல் இருந்தால் பிரச்சினைகளை தவிர்க்கலாம். தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் வலியுறுத்தல். நல்லது. இவங்க ஒரு சினிமா ஃபங்க்ஷன்லையோ மற்றதுலையோ இருந்துக்கிட்டு தேவையில்லாத கருத்துக்கள் இவங்க சொல்கிறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இந்த நாட்டு பிரஜை, அதனால் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. உரிமை உங்களுக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் சார்ந்த தொழில் இருக்கு இல்லையா, அது பாதிக்குது. யாரை பாதிக்குது? உங்களை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, அந்த தொழிலில் முதலீடு போட்டவங்களை பாதிக்குது. அதனால் இந்த மாதிரி கருத்து சொல்லாமல் இருக்கிறது சால சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை வாட்ஸ்அப் மூலம் பெறலாம் என பத்தனம்திட்டா ஆட்சியர் தமிழக அரசிற்கு கடிதம். கோவில் திறப்பு, பூஜை நேரம் உள்ளிட்ட தகவல்களை பெற முடியும் எனவும் விளக்கம். திருவாரூர் மாவட்டம் பொதக்குடி தர்காவில் கந்தூரி விழா கோலாகலம். சந்தனக்கூடு ஊர்வலத்தை ஆர்வமுடன் பங்கேற்ற மக்கள். ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் சிவன் கோவிலில் அமர்ந்து மது அருந்தும் பூசாரியின் வீடியோ வைரல். பூசாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை. விமானம் பறக்கும் தத்துவத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் அல்ல. பரத்வாஜ் முனிவர். லக்னோவில் நடைபெற்ற பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் பேச்சு. ஜெய்ப்பூரிலிருந்து டேராடூன் சென்ற இண்டிகோ விமானம் டெல்லியில் அவசர தரையிறக்கம். திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கம் என தகவல். அமெரிக்காவில் தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்ய டொனால்டு டிரம்ப் முடிவு. சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்தவர்களை நாடு கடத்த திட்டம். பிரேசிலில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர். இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து ஆலோசனை. எல்லைப் பகுதியில் அதிக ஒலிகளை எழுப்பும் ஸ்பீக்கர்களை வைத்து தென்கொரியாவிற்கு தொல்லை கொடுக்கும் வடகொரியா. உளவியல் தாக்குதல் என தென்கொரியா விமர்சனம். மத்திய கிழக்கில் அகதிகளாக உள்ள பாலஸ்தீனிய மக்களுக்கு உதவும் வகையில் ஐநாவிற்கு $5 மில்லியன் வழங்கிய இந்தியா. உதவிக்கு நன்றி தெரிவித்துள்ள பாலஸ்தீன தூதரகம் இந்தியாவின் தொடர் ஒத்துழைப்பை வேண்டுவதாகவும் அறிக்கை.
7 நாட்களாக தொடர்ந்து சரிவை சந்தித்த இந்திய பங்குச்சந்தைகள் நேற்று சரிவிலிருந்து மீண்டன. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளும் நிப்டி 280 புள்ளிகளும் ஏற்றம் கண்டதால் முதலீட்டாளர்கள் நிம்மதி. நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் ரெட் சில்லிஸ் இணைந்து தயாரிக்க உள்ள சீரீஸை இயக்குகிறார் ஷாருக் கானின் மகன் ஆரியன். ஷாருக் கானின் மனைவி கௌரி கான் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு.